வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஜூலை 27ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்றுக்கு கேட்ட கொஷினோட ஆன்சர் பார்த்துடலாம். யூஎன் வாட்டர் கன்வென்ஷன் அதில் வந்து 53வது நாடாக எந்த நாடு இணைஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அது கூட ஒரு வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரின்னு சொல்லியிருப்பேன். அந்த கண்ட்ரி என்ன அப்படின்னா ஐவரி கோஸ்ட் அப்படிங்கிற கண்ட்ரி தான். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 33வது கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகள். ஸோ இது வந்து நேற்றைய தினத்தில் ஜூலை 26 எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு? பாரிஸ். ஓகே, ஃப்ரான்ஸோட கேபிட்டலான பாரிஸில் தான் இது வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸோ பாரிஸில் இந்த ஒலிம்பிக் மேட்ச் நடக்கிறது இது 3வது தடவை. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக 1924 தான் வந்து இங்கே ஒலிம்பிக் மேட்ச் அப்படிங்கிறது நடந்திருக்கும் பாரிஸில். ஸோ ஒரு 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ தான் வந்து பாரிஸில் ஒலிம்பிக் மேட்ச் நடத்துகிறாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம தமிழ்நாடு சார்பில் இருந்து நிறைய பேர் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதெல்லாம் அடுத்தது அவங்க வின் பண்ண நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ யார் எந்த ஸ்போர்ட்ஸோட தொடர்புடையவர்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அடுத்தது உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியல். ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். அந்த சார்தாம் மொய்தம்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் வந்து எங்கே அந்த யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் இணைக்கிறதுக்காக நம்ம இந்தியா சார்பில் விண்ணப்பம் அப்படிங்கிறது வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதாவது உலக பாரம்பரிய குழு கூட்டம் 46வது உலக பாரம்பரிய குழு கூட்டம் நம்ம இந்தியாவில் டெல்லியில் நடந்துட்டு இருக்குது. ஸோ அந்த கூட்டத்தில் தான் இதற்கான விண்ணப்பம் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த விண்ணப்பமும் யுனெஸ்கோவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது. ஸோ ஆல்ரெடி இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 42 உலக பாரம்பரிய சின்னங்கள் அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ 43வதாக இந்த சார்தாம் மொய்தம்ஸ் அப்படிங்கிற பிளேஸ் வந்து இணைச்சிருக்காங்க. இந்த மொய்தம்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 600 வருடம் பழமையான அஹோம் வம்சத்தோட ஒரு புதைக்கும் நடைமுறை தான் இந்த மொய்தம்ஸ் அப்படிங்கிறது. ஸோ எந்த வம்சம்? அஹோம் வம்சம். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பிரமிட் ஷேப்பில் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு தான் வந்து இதை அந்த லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில். ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அசாமில். அப்போ அசாமில் இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு பாரம்பரிய சின்னமாக அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஆல்ரெடி வந்து 2 சின்னங்கள் இருக்குது. இது வந்து அசாமோட 3வது பாரம்பரிய சின்னமாக இணைக்கப்பட்டிருக்குது. அப்போ ஆல்ரெடி இருக்கிற 2 பிளேசஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா காசிரங்கா நேஷ்னல் பார்க்கும் மனாஸ் நேஷ்னல் பார்க்கும் அசாமில் இருந்து அந்த யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இன்னும் 2 பிளேஸ். ஓகேவா? அடுத்தது யுனைடெட் நேஷன் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னா சோஃபி 2024. ஸோ இந்த சோஃபி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன் இன் த வேர்ல்டு. ஓகேவா? ஸோ அதை தான் வந்து சோஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ரிப்போர்ட் படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா உலக மக்கள் தொகையில் 9% பேர் வந்து பசியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த யுனைடெட் நேஷன்ஸோட ரிப்போர்ட் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கணும். சதுப்பு நில சுற்றுச்சூழல் அமைப்புகளின் பாதுகாப்புக்கான சர்வதேச தினம். ஓகே, ஸோ மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அதை பாதுகாக்கிறதுக்கான ஒரு தினம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 26. ஸோ இது சர்வதேச தினம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சதுப்பு நிலங்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு திட்டம் கூட 2023 ஜூனில் வந்து நம்ம கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்ன? அந்த மிஷ்டி அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த திட்டத்தை பற்றியும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்தியாவின் 500வது சமூக வானொலி நிலையம். ஸோ இது வந்து எங்கே நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னா ஐஸ்வால், மிசோரமோட கேபிட்டலான ஐஸ்வாலில் தான் நிறுவப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து அந்த வானொலி ஒரு இது வந்து அதோட நேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, அப்னா ரேடியோ 90.0 FM. ஸோ நம்ம இங்கே எப்படி 93.5 FM 103.5 அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அங்கே மிசோரமில் 90.0 FM அப்படிங்கிறது இருக்குது. நெக்ஸ்ட்டு என்பிஎஸ் வாத்சல்யா திட்டம். ஸோ இந்த என்பிஎஸ் அப்படிங்கிறது என்னென்னா நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம். ஓகேவா? ஸோ இந்த திட்டத்துக்கு கீழே வரக்கூடியது தான் இந்த வாத்சல்யா அப்படிங்கிற திட்டம். நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் வந்து இந்த திட்டம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த திட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா பெற்றோர்கள் பாதுகாவலர்கள் தங்கள் குழந்தைகளின் எதிர்கால நிதி தேவைகளை திட்டமிட உதவுவது தான் இந்த வாத்சல்யா அப்படிங்கிற திட்டம். அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா, அந்த சின்ன குழந்தையாக இருக்குதுன்னா
அந்த குழந்தைக்கு அக்கௌண்ட்டில் அந்த குழந்தைக்குன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணி ஃபிக்ஸட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து 18 வயசு வரைக்கும், அந்த குழந்தைக்கு 18 வயசு ஆகிற வரைக்கும் அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ 18 வயசு ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து இந்த என்பிஎஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஓகேவா? ஸோ அது வந்து நார்மல் அக்கௌண்ட்டாக மாறிடும் அப்படிங்கிறது தான் இந்த என்பிஎஸ் வாத்சல்யா அப்படிங்கிற திட்டம். அடுத்தது காந்த படிமங்கள். ஸோ இந்த காந்த படிமங்கள் வந்து இந்தியாவில் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா லடாக்கில். ஸோ லடாக்கில் இருக்கிற அந்த பாறைகள் ரீஜியன் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பகுதிகளில் காந்தவியல் பாக்டீரியாஸ் அப்படிங்கிறதால உருவாக்கப்படுற இந்த காந்த படிமங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்திய விஞ்ஞானிகள். அதுக்கப்புறம் கான்குவெஸ்ட் 2024. இது என்ன கான்குவெஸ்ட் அப்படின்னா பன்னாட்டு இராணுவ பயிற்சி. ஸோ இது எங்கே நடக்குது? மங்கோலியாவில் நடக்கக்கூடிய ஒரு பன்னாட்டு இராணுவ பயிற்சி தான் இந்த கான்குவெஸ்ட் அப்படிங்கிறது. இதில் நம்ம இந்தியாவும் கலந்து கொள்ள இருக்காங்க. ஓகேவா? அப்போ கான்குவெஸ்ட் எங்கே நடக்கிறது? மங்கோலியாவில் நடக்கிறது. தர்பார் ஹால். ஸோ இந்த தர்பார் ஹால் வந்து நேற்றே பார்த்துருப்போம். இது வந்து ஜனநாயக மண்டபம் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அசோகா ஹால் அப்படிங்கிறத அசோகா மண்டபம் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்துருப்போம். இது எங்கே இருக்குது? ராஷ்டிரபதி பவனில், குடியரசுத் தலைவர் மாளிகை இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிற ஹாலோட நேமை தான் சேஞ்ச் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ தினமணி பேப்பரை பொறுத்த வரைக்கும் அதில் தான் ஜனநாயக மண்டபம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு வெப்சைட் பார்த்தப்போ அதில் என்ன இருந்துச்சு அப்படின்னா கணதந்திர மண்டபம் அப்படின்னு சொல்லி நேம் சேஞ்ச் பண்ணதாக கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ ஜனநாயகம், கணதந்திரம் ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நமக்கு எப்படி அது வந்து எது கரெக்ட் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் ரீசெக் பண்ணி சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஜனநாயகம், கணதந்திரம் இப்போதைக்கு ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க தர்பார் ஹாலுக்கு. அடுத்தது ஏபிஜே அப்துல் கலாமின் நினைவு தினம். ஸோ எப்போனா ஜூலை 27, 2015 தான் வந்து அப்துல் கலாம் அவர்கள் இறந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அப்துல் கலாம் ஐயா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டோட 11வது குடியரசுத் தலைவராக இருந்திருப்பாங்க. அண்ட் இவங்களுக்கு பாரத ரத்னா எப்போ கொடுத்தாங்க? 1997 கொடுக்கப்பட்டுச்சு. ஓகே. ஸோ அப்துல் கலாம் அவர்கள் பற்றி இதுதான் இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ். ஓகேவா? ஸோ இதான் வந்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஒரு ரீகேப் மட்டும் பார்த்துடலாமா? 33வது கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகள். ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னா பாரிஸில். உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலில் 43வது அந்த லிஸ்ட்டில் 43வதாக இந்தியாவிலேருந்து சேர்க்கப்பட்டிருக்கிற பிளேஸ் எது? மொய்தம்ஸ். யுனைடெட் நேஷன் ரிப்போர்ட் படி உலக மக்கள் தொகையில் எத்தனை பேர் பசியால் பாதிக்கப்படுறாங்க? 9% பேர். அடுத்தது சதுப்பு நில சுற்றுச்சூழல் அமைப்புகளின் பாதுகாப்புக்கான சர்வதேச தினம் ஜூலை 26. இந்தியாவின் 500வது சமூக வானொலி நிலையம். ஸோ இது வந்து எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐஸ்வாலில். ஓகே. ஸோ மிசோரமோட கேபிட்டல். அடுத்தது என்பிஎஸ் வாத்சல்யா திட்டம் அப்படிங்கிறது நிதியமைச்சர் தொடங்கி வச்ச ஒரு திட்டம். ஸோ அந்த திட்டம் எதற்கானது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். காந்த படிமங்கள் எங்கே காணப்படுது? லடாக்கில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது கான்குவெஸ்ட் 2024. இது வந்து ஒரு பன்னாட்டு இராணுவ பயிற்சி எங்கே நடக்க இருக்குது? மங்கோலியாவில். தர்பார் ஹால் எப்படி நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க? கணதந்திர மண்டபம். ஸோ ஜனநாயக மண்டபம் அப்படிங்கிறதே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏபிஜே அப்துல் கலாமின் நினைவு தினம் எப்போ அப்படின்னா ஜூலை 27. இதான் வந்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.